ஹலோ மேடம், என்ன பண்றீங்க? ஆலிவேரா ஜெல் செய்ய போறேன் ஐயா. அதனால தான் இந்த ஆலிவேரா இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஆனா இந்த வீடியோல வர மாதிரி எனக்கு வருமான்னு தெரியல. அதனால இந்த வீடியோ இது மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் ஐயா. கிளியரா இருக்கணும், நல்லா இருக்கணும். அதனால இதை ட்ரை பண்ணலான்னு பாக்குறேன். ஓகே ஓகே. இந்த மாதிரி நீங்க ஜெல்லு செய்தீங்கன்னா உங்களுக்கு ஜெல்லு வரவே வராது. எத்தனை தடவை பண்ணாலும் இந்த மாதிரி ஜெல்லு வரவே வராது. ஏன் ஐயா? அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு 3 பொருள் தேவை. அந்த 3 பொருள் இருந்தால் தான் உங்களால் ஜெல்லு செய்ய முடியும். அது என்ன பொருள்னு சொல்றீங்களா கொஞ்சம்? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆலிவேரா இந்த மாதிரி ஜெல்லு விற்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஜெல்லோட பர்சன்டேஜ் ஒன்றுமே இருக்காது. அது 600 mgன்னு போட்டுருப்பாங்க, 1 கிராம் கூட இருக்காது. நம்ம இது மாதிரி நம்ம ஹோமில் செய்யும்போது உங்களுக்கு நிறைய ஜெல் இருக்கும். அது எப்படி செய்யலாம், என்னென்ன பொருள் தேவைன்றதை வாங்க பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு நம்ம இப்போ எப்படி செய்யறது ஜெல் மேக்கிங். ஒரு ஜெல் மேக் பண்ணணும்னா என்ன தேவை? ஆலிவேரா ஜெல்லுன்றது பழக்கமான பேர் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஃப்ரூட்டோ எந்த ஜூஸோ எது போடுறோமோ எக்ஸ்ட்ராக்ட் போடுறோமோ அதை சேர்த்து பண்ணுறது தான் ஜெல். ஆலிவேரா போட்டு ஆலிவேரா ஜெல் அது ஃபேமஸ் ஆனதுனால அப்படி ஆயிடுச்சு. முக்கியமாக 3 பொருள் தேவை. கார்போமேல், இது ஒரு பாலி அக்ரிலிக் சொல்லுவாங்க, பாலிமர். இதில் கிரேடு இருக்கும், 940 இந்த மாதிரி 980 இந்த மாதிரி இருக்கும். 940 தான் நிறைய நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கிரேடு பார்த்தோம்னா கிரேடு அந்த உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கிறதுக்காகவும் திக்னஸ்க்காகவும் தான் உங்களுக்கு இது சொல்றது. இது ஒரு கிலோவுக்கு 5 to 10 கிராம்ஸ் இருந்தாலே 1 kg பண்ணிடலாம். அடுத்தது TEA, ட்ரை ஈத்தோ எத்தனால் அமினோ அமின். இது பாத்தீங்கன்னா இது ஒரு 5 to 10 கிராம்ஸ்குள்ள தான் ஆகும். pH அந்த நீங்க போடுற பொருளோட pH பொறுத்து உங்களுக்கு அது வரும். 3வது வாட்டர், தண்ணி. பொதுவாக உங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டரில் பண்ணது தான் இருக்கும். கொஞ்சோண்டு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இல்லை ஜூஸோட எக்ஸ்ட்ராக்டோ இல்லை ஏதாச்சும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் விட்டமின்ஸ் கலந்து தான் கொடுத்துருவாங்க. ஜூஸு எக்ஸ்ட்ராக்ட், இது 3 இருந்தாலே போதும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு ஜெல் எந்த விதமான ஜெல்லு வேணாலும் செய்யலாம். இது பார்த்தீங்கன்னா இது உங்களோட டிசைர், அதாவது ஒரு வாட்டர் 70-30ன்றது தான், ஜூஸ் 30ன்றது தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். 100% செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு கிளாரிட்டியே வராது. அந்த செய்திருக்க மாதிரி கிளாரிட்டி வரணும்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஜூஸ் கம்மி பண்ணுறோமோ அப்போ தான் உங்களுக்கு வரும். சுத்தமாகவே உங்களுக்கு எந்த இதுவும் கலக்கல, ஜூஸ் கலக்கலைன்னா உங்களுக்கு பயங்கர கிளாரிட்டியாக இருக்கும். கிளாரிட்டி இல்லை, கிளாரிட்டி வேணும்னா இப்படி தான் கலக்கணும். கிளாரிட்டி இல்லாமல் உங்களுக்கு நல்ல பொருள் நல்லா இருக்கணும்னா 70-30 இல்லை 50-50 பெட்டர். 100 அவ்வளோ ரெக்கமெண்டபிள் கிடையாது. இதுதான் உங்களுக்கு சரியாக இருக்கும். இது எங்கயா கிடைக்கும்? இது எல்லா விதமான கெமிக்கல் ஷாப்ஸ்லேயும் கிடைக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 kg 1 kg தான் கிடைக்கும். எல்லாம் இது 1 லிட்டர் 1/2 kg அந்த மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இப்போ இவ்வளோ அதிகமாக வாங்கிட்டு எங்களால் அவ்வளோ யூஸ் கிடையாது. இது நான் ஜெல்லு செய்யணும். ஆனால் இப்போ 1 கிலோவுக்கு நான் செய்யணும் அளவுக்குன்னா நான் எங்கே போய் வாங்கலாம்? 1 கிலோவுக்கு செய்யணும்னா உங்களுக்கு நம்ம சப்ளை பண்ணுறோம். பிரின்ஸ் ஹெர்பல்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெல் மேக்கிங் கிட்டு. இந்த கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 kgலேருந்து 1.5 kg வரைக்கும் உங்களுக்கு இது வரும். இது உங்களுக்கு 350 rupees வரும். வித் கொரியர் சார்ஜில் வரும். எல்லா ஊருக்கும் அனுப்புவீங்களா ஐயா? எல்லா ஊருக்கும் உங்களுக்கு கொரியர் பே பண்ணிட்டு
கொரியர் நீங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சிங்கன்னா இப்போ இது கேஷ் ஆன் டெலிவரி இல்லை, அதுக்கு நிறைய செலவாகும் கேஷ் ஆன் டெலிவரி. அதனால உங்களுக்கு வந்து இந்த இது வந்து உங்களுக்கு எந்த ஊருனாலும் கேஷ் பே பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். இது பேசிக் ஜெல்லு ரெடி பண்ணிட்டு இப்போ அதுல இருந்து நம்ம இதுல ஒயின் ஜெல்லு இல்ல மற்ற எல்லா ஜெல்லுமே ரெடி பண்ண முடியுமா ஐயா? ஆமா, இது நீங்க இந்த கிட்டு வச்சுட்டு நீங்க எத்தனை ஜெல்லு விதமான வேணாலும் பண்ணலாம், எந்த விதமான ஜெல்லு வேணாலும் பண்ணலாம். இதுலயே வந்து நீங்க இன்னும் இந்த விட்டமின்ஸ் கலக்கணும், ஆன்டி ஆக்சிடென்ட் கலக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கலக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா விட்டமின்ஸ்லாம் எங்கயா வாங்குறது? விட்டமின்ஸ் கூட எங்ககிட்டயே கிடைக்கும். ஆனா நாங்க கிட்டு வந்து 3 கிட்டு வாங்கினா உங்களுக்கு 2 விட்டமின்ஸ், ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், கிளே பவுடர், ஸ்க்ரப், இந்த மாதிரி ஒரு 5 பொருள் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்போம். அதோட சேர்ந்து ஒரு பிஹெச் பேப்பரும் வரும், பிஹெச் பார்க்குற பேப்பரும் வரும். அந்த பிஹெச் வச்சு நீங்க செக் பண்ணிக்கலாம். என்ன பிஹெச் வந்து 7 தான் இருக்கணும். உங்களுக்கு 7க்கு மேலே போகக்கூடாது, இதுக்கும் கம்மியாக போட 5ஓ 10ஓ அந்த மாதிரி போகக்கூடாது. உங்களுக்கு 7 pH தான் உங்களுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு pH. உங்களுக்கு pH பற்றி அப்புறமா இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து எங்ககிட்டையும் கிடைக்கும். நீங்கள் அதுக்கு 5 கிராம் 10 கிராம்னு வாங்க முடியாது. அதனால நாங்கள் இந்த செட்டோடு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு 3 கிட்டு 1000 ரூபாய். உங்களுக்கு கொரியர் சார்ஜும் கிடையாது, கொரியர் ஃப்ரீ தான், உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீயாக தான் பண்ணுவோம். இல்ல என்னென்ன விட்டமின் சேர்க்கலாம் ஐயா? பொதுவா பாத்தீங்கன்னா விட்டமின் இ, விட்டமின் ஏ, விட்டமின் B3 தான் நயாசின்னமைடுன்னுவாங்க. B3 தான் நயாசின்னமைடுன்னு இப்போ ஃபேர் அண்ட் லவ்லி அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கலக்குறாங்க பாத்தீங்களா. அதுல பிரைட்னிங் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விதமான உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு. அப்புறம் சாலிசிலிக் ஆசிட், இதுதான் பாத்தீங்கன்னா சாலிசிலிக் ஆசிட் தான் வந்து உங்களுக்கு முகத்துல இருக்க டேனை ரிமூவ் பண்றது, டஸ்ட்டை ரிமூவ் பண்றது, பிம்பிள்ஸை ரிமூவ் பண்றதெல்லாம் சாலிசிலிக் ஆசிட். இது வந்து மைல்டா ஒர்க் ஆகும். இதுவும் நம்ம கிட்டல சேரும். உங்களுக்கு விட்டமின் இ, ஏலாம் உங்களுக்கு கேப்சூலாவே கிடைக்கும். அதனால இது வந்து பண்ண தேவையில்லை. அசிட்டேட் அப்படின்றத லிக்விடா கலக்கிறது, அது வந்து இன்னொரு வீடியோல அது பெருசா போகும். இது ஆயிலா இருக்கு, இதுலயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். விட்டமின் B3 நயாசினமைடு வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அடுத்தது சாலிசிலிக் அதுல இருக்கும். அதுக்கப்புறமா கோஜிக் ஆசிட் இருக்கும். கோஜிக் ஆசிட்ன்றது பாத்தீங்கன்னா ரைஸ்ல இருந்து எடுக்கிறது. இது வந்து பிரைட்னிங் கொடுக்கும். இந்த 3, அதுக்கப்புறமா ஒரு ஸ்க்ரப், வால்நட் ஸ்க்ரப், ஒரு கிளே கிரீன் கிளே, உங்களுக்கு கிரீன் கிளே பிரெஞ்சு கிரீன் கிளேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த 3 பேக் வாங்குனீங்கன்னா தான் இது மொத்தமே கொடுப்பீங்களா இல்ல ஒரு பாக்கெட் வாங்கினாலும் கொடுப்பீங்களா? ஒரு பாக்கெட் வாங்கினா உங்களுக்கு ஜெல் கிட் மட்டும் தான் வரும். மற்ற நீங்க தனியா இதை காசு கொடுத்து வாங்க வேண்டியது. 3ஆ வாங்குனீங்கன்னா இது 5மே உங்களுக்கு ஃப்ரீயா வரும். அதாவது ஒரு கேஜிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒவ்வொன்றும் 5 கிராம்ஸ் 5 கிராம்ஸ் 5 கிராம்ஸ் அந்த 10 கிராம்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு விதமாக வரும். மற்றபடி எனக்கு ஒரு கிட்டு போதும் அந்த மாதிரி எனக்கு இது மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா இது தனியாவே உங்களுக்கு காசு வரும். இப்போ ஒரு கிட்டு வாங்குனீங்கன்னா இப்போ அதுல வந்து 1 கிலோ 1.5 கிலோ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இதுல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வந்து அதுல மென்ஷன் பண்ணிருப்பீங்களா இல்ல அது நான் உங்களுக்கு கால் பண்ணி கேட்கணுமா? நீங்க கால் எல்லாம் பண்ண தேவையில்ல. நான் அது எப்படி செய்யறது உங்களுக்கு ஆலிவேரா ஜெல்லு அப்புறம் வேற எப்படி செய்யறது நான் இப்போ உங்களுக்கு செய்து காட்டுறேன். இப்போ நம்ம ஜெல் மேக்கிங் கிட்ட அன்பாக்ஸ் பண்றோம். இது வந்து பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு கொடுத்துருக்கோம். எதுக்காக அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு செட்டு செய்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு அப்புறம் செகண்ட் ப்ரிப்ரேஷன் இருக்கு. இது கார்போமோர் 940 அப்படின்றது கிரேடு. இது 8 கிராம்ஸ் இருக்கும். உங்களுக்கு இந்த 8 கிராம்ஸ் வச்சு 1.5 kg வரைக்கும் ஆலிவேரா ஜெல் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் TEA ட்ரைஈத்தோ அமினோ ஆசிட் அமினோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் வந்து சமன்படுத்து நியூட்ரலைஸ் பண்ணுறது. இதை வச்சு தான் நம்ம அதை ஜெல்லாக வந்து மாற்றுறதுக்கான முக்கியமான இது பார்ட் பி வந்து
உங்களுக்கு ஃபினாக்சி எத்தனால், இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ப்ரிசர்வேட்டிவ். சோடியம் பென்சோயேட் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் உங்களுக்கு. பேரபின்ஸ் இருக்கும், பொட்டாசியம் சார்பேட்டு நிறைய இருக்கும். ஆனால் வந்து இது வந்து ரொம்ப சேஃபான ஒரு இது சேர்க்காம நம்ம வந்து கண்டிப்பாக சேர்க்காம நம்ம வந்து எந்த ப்ராடக்ட்டுமே செய்யக்கூடாது. ப்ரிசர்வேட்டிவ் மஸ்ட். ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கும். ஃபங்கஸ் இந்த மாதிரியான நிறைய மோசமான விளைவை உண்டு பண்ணும். அதனால எந்த பொருளாக இருந்தாலும், காஸ்மெட்டிக், ஃபுட்டு எதாக இருந்தாலும் நீங்கள் லாங் டைமாக வச்சு யூஸ் பண்ணணும்னா ஏதாச்சும் ஒரு ப்ரிசர்வேட்டிவ் கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணணும். அதை தவிர்த்திங்கன்னா சீக்கிரமாக கெட்டுடும். அதுவும் இல்லாமல் மற்ற பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும். இது பார்ட் பியில் வந்து கெடாமல் இருக்கிறது பண்ணுறது. அடுத்தது வந்து அரோமா ஆயில்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வாசனைக்காக மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெனிஃபிட்டுக்காகவும் கலக்குறது. பொதுவாக நாங்கள் லாவெண்டர் தான் அதிகம் கொடுப்போம். சில நேரங்கள் பெர்கோமெட் எல்லாமே வந்து கற்றுட்டிங்கன்னா அரோமா ஆயில்ஸ் தான், எசென்ஷியல் ஆயில் தான் கலப்போம். சென்ட்டுங்களும் கலந்துக்கலாம். ஆனால் கலக்கிற வாசனைக்காக இருந்தாலும் கொஞ்சம் வந்து நம்ம பெனிஃபிட்டோட கலப்போம். லாவெண்டர்லாம் பார்த்தீங்கன்னா பருனால் ஏற்பட்ட பெண் அந்த மாதிரி தழும்புகள் இதெல்லாம் வந்து சரி பண்ணும். நிறைய பெனிஃபிட் இருக்குது லாவெண்டரில். அதனால் மேக்ஸிமம் லாவெண்டர் நீங்கள் எந்த டிசைர் உங்களுக்கு பிடிச்ச வாசனையும் கலந்துக்கலாம். நாங்கள் கொடுக்குறது இது உங்களுக்கு இது வந்து 1 kgக்கு வரும். இது ஆலோவேரா இல்லாமல் மற்ற எல்லாமே செய்துக்கலான்றது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம செய்கிறத முழுசாக நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களும் செய்து பயனடைங்க. இப்போ நம்ம வெயிட் பண்ணி அதாவது எடை போட்டு தண்ணியை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தண்ணி ஒரே வெயிட் எம்எல் ஒரே மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பொதுவாகவே வெயிட்டாகவே யூஸ் பண்ணுங்கள். ஒவ்வொன்றுத்துக்கும் வித்தியாசம் வரும் உங்களுக்கு. இதுதான் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம 1 கிலோக்கு செய்யறதுனால ஃபஸ்ட்டு வந்து நம்ம 700 ml பிளெயின் வாட்டர், ஆர்ஓ வாட்டராக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு டிஸ்டில்ட் வாட்டராக இருக்கலாம், இல்லை கேன் வாட்டராக இருக்கலாம். குளோரின் கலந்த வாட்டர் மட்டும் வேணாம். சில இடங்களில் உங்களுக்கு டிடிஎஸ் அதிகமாக இருக்கும், சால்ட் அதிகமாக இருக்கும். அது இல்லாத வாட்டருங்களாம் பார்த்துக்கோங்க. ஒரு 10 ml 15 ml உங்களுக்கு அதிகமாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு நம்ம அதில் யூஸ் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த உங்களுக்கு ரியாக்ஷனும் இருக்காது. கார்போமோர் 940 பார்ட் 1 பார்ட் பின்னு கொடுத்துருப்போம். அதில் 1 2 இப்போ உங்களுக்கு போட்டிருக்கோம். ஈஸியாக இருக்கும் கலக்கிறதுக்கு. இதுக்கு நிறைய ராக்கெட் சயின்ஸ் நாலேஜெலாம் தேவையே கிடையாது. அதை பிரித்து அந்த இதில் நம்ம போட போகிறோம். அது போடும்போது கொஞ்சம் வந்து பறக்கும், ரொம்ப நைஸாக இருக்கும். சில நேரங்கள் அது கட்டி போயிருக்கும், அதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது மாய்ஸ்சரைஸ் இருந்துச்சுன்னா ஏரில் இருந்தால் இந்த மாதிரி கட்டி போகும். இந்த மாதிரி பவுடர் பாருங்கள், பறக்குது பாருங்கள். ரொம்ப கொஞ்சம் கவனமாக இன்னும் கீழே இறக்கி போடணும். இதை வந்து நம்ம ஸ்பூன்லேயே கலந்துக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிளெண்டர்லாம் போடக்கூடாது. போட்டோம்னா நம்மளுக்கு வந்து அது அப்படியே அந்த இது வந்து ஸ்பூனில் இப்போ ஒட்டிக்கும் பாருங்கள். அதே மாதிரி வந்து அந்த நம்ம பிளெண்டர்லேயோ மிக்சிலேயோ ஒட்டிக்கும். அதனால் முதல்ல கலந்து வச்சுட்டு குறைஞ்சது 2 மணி நேரமாச்சும் வச்சுட்டு பிளெண்டரில் பண்ணணும். நான் செய்யும்போதெல்லாம் எப்படி செய்வேன்னா ஈவினிங் வந்து உங்களுக்கு வச்சுருவேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் வந்து நான் வந்து அதை மிக்ஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த க்ளீனாக அந்த ஸ்பூனில் இருக்கிறதெல்லாம் கூட சுரண்டி விட்டுருங்க. இன்னொரு க்ளீனான ஸ்பூன் வச்சு பண்ணுங்கள். எது அதனால் சுரண்ட முடியுதோ அது பண்ணுங்கள். கையில் பண்ணாதீங்க, கையில் படுற அளவுக்கு பண்ணாதீங்க. இது நம்மளுக்கு அந்த ஒரு கிராம் 1/2 கிராம் கூட ஒரு 100 ml வரைக்கும் நம்மளுக்கு திக்னஸ்க்கு யூஸ் ஆகும். இது வந்து வாட்டரை பிடிச்சி வச்சுக்கிற ஒரு இது ஹோல்டிங் வச்சுக்கும். இப்போ நான் அது பார்த்தீங்கன்னா ஒரு 12 hours வச்சுட்டேன். நான் பிளெண்ட் பண்ணி பண்ணேன். அதே மாதிரி நீங்கள் பிளெண்ட் பண்ணி பண்ணலாம், இல்லை ஸ்பூனில் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஜூஸு இதெல்லாம் ஊற்றி பண்ணும்போது பிளெண்ட் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா வேக்யூம் சேம்பர்லாம் வச்சா தான் அது இது போகும். இது ரெண்டாவது வந்து ட்ரை ஈத்தோ அமீன் ஆசிட்னு சொல்லுவாங்க. இது வந்து இது போட்டால் தான் ஜெல்லாக மாறும். வெறுமனவே கடைகளில் இது மட்டும் பண்ணி தான் உங்களுக்கு ஆலோவேரா ஜெல்லு அப்படின்னு கொடுக்குறாங்க. நீங்கள் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு பியூராக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 600 mg 1 mgன்னு தான் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ இது வந்து கரெக்டாக அளவு வச்சுருப்போம். அதனால் நீங்கள் அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடலாம். நான் இப்போ அரைக்கு இது பண்ணுறதுனால அதில் பாதி அந்த மாதிரி இது பண்ணி வச்சுருப்பேன் நான். இப்போ நான் இது 1 கிலோ தான் வச்சுருக்கேன். 1/2 கிலோன்னும் போது நீங்கள் அதை பாதி ஊற்றிக்கலாம்.
போட்டோடனே உங்களுக்கு வந்து ஒரு திக்னஸ் சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ண சாரி க்ளோஸாக மிக்ஸ் பண்ண உங்களுக்கு வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகும் தெரியும். திக்காகவே ஃபார்ம் ஆகும். ஏன் அந்த மாதிரி திக்காக ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு இப்போ ஆலோவேரா ஜூஸ் ஊற்றுவோம், சில ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் போடுவோம், விட்டமின்ஸ் போடுவோம். அப்போ வந்து அதோட சேஞ்சஸ் வந்து திக்னஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால நம்ம முதல்ல திக்காக பண்ணிக்கணும். முதல்ல எடுத்தோடனே நம்ம தின்னாக பண்ணிட்டோம்னா ரொம்ப தண்ணியாக மாறிடும். அதனால் நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பாருங்கள், நல்லா திக்கு ஜெல்லாக மாறிடுச்சு பாருங்கள். நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கும். திக்கு ஜெல் வந்த உடனே நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பண்ணிக்கணும். இது எடுத்து நம்ம ப்ரிசர்வேட்டிவ் மட்டும் கலந்து கூட எடுத்து வச்சுட்டு எப்போ தேவையோ அப்போ கூட நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ இதுலேருந்து நான் வந்து எடுத்து ஒரு 350 கிராம்ஸ் நான் போட்டுக்கிறேன். ஏன்னா மற்ற இதையும் உங்களுக்கு செய்து காட்டணும் இல்லையா, அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறேன். அந்த கரண்டியில் இருக்கிறது சேர்த்து 350 கிராம்ஸ் ஆகும். இதுலேயும் வந்து அக்யூரேட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம ஆலோவேரா ஜூஸ் பண்ணலாம், மொத்தமாக ஆலோவேரா ஜூஸ் கலந்து எடுத்து வச்சுக்கலாம். ப்ரிசர்வேட்டிவ் அரோமா எல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எதுவும் தேவையில்லை. இப்போ நான் ஆலோவேரா ஜூஸை அரைச்சி ஜூஸை எடுத்து ஃபில்டர் பண்ணி ஊற்றுறேன். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதோட சக்கைகள் இருக்கும். ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இப்போ நம்ம எப்படியும் நம்ம ப்ரிசர்வேட்டிவ் கலந்தாலும் அது வந்து அது நம்மளுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ அதை போட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன். 150 ml மிக்ஸ் பண்ணுறேன். அதான் உங்களுக்கு 70-30ன்ற மாதிரி சொன்ன மாதிரி இருக்கும். நல்ல வசதியான இடத்துல வச்சு நீங்கள் இதை உங்களை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணாடி மாதிரி அது மிக்ஸ் ஆகுறது, கொஞ்சம் மெல்ட் ஆகுறது தெரியும். நம்ம இப்பயும் நிறையா ஊற்றிடக்கூடாது. இப்பயே திக்காக வரணும். நம்ம ஃபைனல் ரிசல்ட்டை தான் எப்பயுமே பார்க்கணும். இதில் நம்ம ஏதாச்சும் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் கலக்கும்போது உங்களுக்கு அதோட திக்னஸ் மாறும். அதனால நீங்கள் எடுத்தோடனே அது பண்ணக்கூடாது. கட்டியாக இருக்குன்ட்டு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் ஊற்றி நம்ம பண்ண தேவையில்லை. நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ 20 கிலோ செய்து இப்படி வச்சுருவேன். பிரைட்டிங்க்கு வரவங்கன்னா பிரைட்டிங்க்கு அது ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்டு, ஆலோவேரா ஜூஸ் வர்றதுன்னா ஜூஸு. இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபினாக்சி எத்தினால் இதுதான் ப்ரிசர்வேட்டிவ் நிறையா வருது. ஆனால் இப்போதைக்கு இதுதான் சேஃபு. பேரபின் ஃப்ரீன்றதெல்லாம் இந்த மாதிரியான உங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவ் கலந்து தான் உங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதனால் இது உங்களுக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். 6 ml 1.5 kgக்கு கரெக்டாக உங்களுக்கு சூட் ஆகும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 3ன்னு போட்டிருக்கோம். 3ஆவதாக கலக்கணும். உங்களுக்கு பார்ட் இதில் 3ஆக கலக்கணும். ஏன் பார்ட் 1னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கலக்குது, செகண்ட் ஸ்டேஜ் கலக்குது, பார்ட் 2B அந்த மாதிரி சொல்கிறோம். இப்போ நல்லா உங்களுக்கு மிஸ் ஆகணும். கொஞ்சம் மணலாக இருக்கிற மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸை கலந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது நல்லாகும். அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் ஜூஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு முகத்தில் போடும்போது அவ்வளோ நைஸாக இருக்கும். உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ பேக்கிங் போடுறோம்னா அரோமா ஆயில் ஏன் கலக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு வாசனையோட பெனிஃபிட் இருக்கும். வெறும் ஸ்மெல்லுக்கு வந்து வெறும் ஸ்மெல்லு மட்டும் நான் இருக்கும், உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்காது. இப்போ நான் இதில் பொதுவாக உங்களுக்கு லேவெண்டர் தான் நான் கொடுப்பேன். இந்த லேவெண்டர் பார்த்தீங்கன்னா முகத்தில் இருக்க தழும்பு, முகத்தை பளிச்சுனாக்குறது, தீப்புண் காயங்கள், பருவோட தழும்பு, இது எல்லாத்தையுமே இதாகும். இது 1/2 kgன்றதுனால இதில் நம்ம 1/2 kg இது கலந்து. ரொம்ப வாசனையாக ஜெல்லு பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு முகத்தில் போடும்போது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். சில பேருக்கு மைல்டாக இருக்கணும். அதனால் என்னோடய ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா நீங்கள் அரோமா ஆயில் கலங்க. சாதா சென்ட்டு கலக்கூடாதுன்னு கிடையாது. கலந்தீங்கன்னா முதல்ல கொஞ்சமாக போட்டு செக் பண்ணி பாருங்கள். சில நேரங்கள் அது வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ளவுடி ஆகணும்.
இப்போ அதுலேருந்து கொஞ்சம் எடுத்தாச்சு. இப்போ கேரட் ஜூஸில் நம்ம பண்ண போகிறோம். சும்மா ஒரு 100 சாம்பிளுக்காக செய்து காட்டுறதுக்காக. நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் எவ்வளோ ஜூஸ் தேவைப்படும்னு தெரியாது, சில நேரங்களில் மாறி மாறி வரும். நான் இப்போ வீடியோக்காக உங்களுக்கு சின்ன கிண்ணத்தில் காட்டியிருக்கேன், நீங்கள் கொஞ்சம் பெரிய கிண்ணத்துலேயே காட்டுங்க. இது பெருசாகும் போது நம்மளுக்கு நிறைய செய்து காட்டினா நம்மளுக்கு வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக ஜூஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது குக்கும்பர். நம்ம எத்தனை வெரைட்டியில் வேணாலும் பண்ணலாம், நம்மளோட ஐடியா தான். ஆனால் புளிப்பாக உள்ள பொருட்களில் கலக்கும் பொழுது மட்டும் நம்ம கவனமாக இருக்கணும். கேரட்டோ இல்லை உங்களுக்கு குக்கும்பரோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி புளிப்பு இருக்காது, அசிடிட்டி இருக்காது. அசிடிட்டி இருந்தால் உங்களுக்கு pH மாறிச்சுன்னா உங்களுக்கு வந்து திக்னஸ் வந்து மாறி ரொம்ப தண்ணி ஆகிடும் உடனே. அப்புறம் அதுக்காக நம்ம pH அட்ஜஸ்டர்லாம் பண்ணோம். டீ தான் pH அட்ஜஸ்டர்ன்றேன், அது எடுத்து வச்சிட்டோம். இப்போ மூணாவது பார்த்தீங்கன்னா ஒயினில் புளிப்பு அதிகமாக இருக்கும், ஆனால் அவ்வளோ வந்து லெமனு ஆரஞ்சு மாதிரி இருக்காது. இது நான் வீட்டில் செய்த ஒயின் தான் உங்களுக்கு. இந்த ஒயின் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவும் போட்டிருக்கேன், அதுவும் நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 5 ml மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். இதுவும் நம்ம ஒவ்வொரு தடவையும் இருக்கணும், ஏன்னா ஒயின் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு தடவையும் மாறி மாறி அதோட அசிடிட்டி மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இப்போ தின்னாவது தெரியுதா உங்களுக்கு? நல்லா மிக்ஸ் ஆகி எண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒயினில் போட்டால் ஒயின் கலர் வராது. நீங்கள் கடையில் விற்கிறது தான் கலரு, வேறு ப்ரிசர்வேட்டிவ் என்னென்னவோ போட்டுருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் செய்துக்கோங்க. அதுக்கும் கிட்டு இருக்குது, நீங்கள் அதையும் அந்த வீடியோவும் பாருங்கள். நம்ம வீட்டில் செய்கிற ஒயின் ரொம்ப ஈஸி தான். நான் என்ன கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் உள்ள ரிவஸ்ட்ரால்னு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஏஜ் அதிகமாக இருக்கவங்க அது நிறைய போடலாம். இப்போ 3மே வச்சுருக்கேன். இதில் வந்து இதுக்கு மேலே வேல்யூ ஆடடாக நம்ம விட்டமின்ஸோ இல்லை ஆன்டி ஆக்சிடென்ட்டோ எக்ஸ்ஃபாயிலேட்டிங்கோ இந்த மாதிரி எந்த ஐட்டத்தை வேணாலும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இது நம்ம ஒரு இப்போ ஒயின்னா உங்களுக்கு விட்டமின் ஏ அந்த மாதிரியான ஒரு சூட்டபுளான அதோட இப்போ ஒரு பலன் இருக்கு இல்லையா, கேரட்டுக்கு ஒரு பலன் இருக்குது, அதுக்கு என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரியான விட்டமின்ஸே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். குக்கும்பர்னா உங்களுக்கு மாய்ஸ்சரைசிங்க்கு ஆட் பண்ணிக்கலாம். ஒயின்னா உங்களுக்கு விட்டமின் ஏ மாதிரி ஏஜிங் பீப்புளுக்கு இது பண்ணுங்க. கேரட்னா உங்களுக்கு ஸ்கின்னு வந்து பேட்சியாக இருக்குது, ஹெல்த் இல்லாமல் இருக்குது, அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட அதுக்கேற்ற மாதிரி சூட்டபுளாக பண்ணும். நிறைய எல்லாத்தையும் போட்டால் வந்து உங்களுக்கு இதாகன்றது கிடையாது உங்களுக்கு. இப்போ இதில் வேல்யூ ஆடடாக பண்ணுறேன். இப்போ இது வந்து ஆலோவேரா ஜெல்லில் ஏதாச்சும் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் நான் போட்டு காட்டுறேன். ஜோஜோபா பீட்ஸ் போடுறேன். ஜோஜோபா பீட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூவில் வரும், கலராக வரும். ஒவ்வொன்றுக்கும் ரேட் வித்தியாசம். இது ஒரு நாமினல் ரேட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 கிட்டு சேர்த்து வாங்கும்போது இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தரும். ஜோஜோபா பீட்ஸ் தரும், கோஜிக் ஆசிட் தரும். கோஜிக் ஆசிட் தான் ஒயிட்னிங்க்கு உங்களுக்கு இது ரைஸ் ஒயின்லேருந்து எடுக்கிறது. விட்டமின் B3 நயாசின்னமைடு, இது வந்து எல்லா விதமான ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணலாம். முகம் ரொம்ப நல்லா உங்களுக்கு சாஃப்ட்னஸ், அந்த போர்ஸு இது எல்லாத்தையுமே சூப்பராக பண்ணும். தனித்தனியாக வாங்கும்போது உங்களுக்கு நிறையா ஆகும். இந்த கிட்டோட சேர்த்து வாங்கும்போது இங்கே நிறைய பண்ணலாம். வால்நட் ஸ்க்ரப்பிங் எஃபெக்ட்டுக்காக இதெல்லாம் 1 கிலோ 2 கிலோ தான் வெளியே கிடைக்கும். உள்ளனா உங்களுக்கு நம்மக்கிட்டனா இந்த மாதிரி ஃப்ரீயாகவே கிடைக்கும். தனியாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். சாலிசிலிக் ஆசிட் இது வந்து எக்ஸ்ஃபாயிலேட்டுக்காக, முகத்தில் இருக்க பரு அழுக்கு இந்த மாதிரி டஸ்ட்டுங்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணணும். சாலிசிலிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா மைல்டு மீடியம் உங்களுக்கு கிளென்சர். இதோட ஸ்ட்ராங்கான கிளைகாலிக் ஆசிட் இருக்குது. கிளே பேக் மாதிரி போடணுன்னா கிளே, இந்த கிளேயில் ஃப்ரெஞ்ச் கிளே, பிரசிலியன் கிளே இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம எதுவோ எந்த பெனிஃபிட் வேணுமோ அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது 6மே உங்களுக்கு 3 கிட்டு வாங்கும்போது ஃப்ரீ. 1000 rupees வரும் உங்களுக்கு. கொரியரும் டெலிவரி சார்ஜும் உங்களுக்கு ஃப்ரீ.
சிங்கிளாக இருக்கும்போது ஒரு கிட்டு வரும், 350 வரும். இப்போ ஜொஜோபா பீட்ஸை கலக்கிறேன். கலந்துட்டு உங்களுக்கு இது ஜொஜோபா பீட்ஸு கொஞ்சம் முதல்ல சின்னதாக இருக்கும், அப்போ கொஞ்சம் ஊறினோன்னா கொஞ்சம் பெருசாக மாறும், ரொம்பலாம் பெருசாகாது. அது ஃபேன்சியாக இருக்கும் பார்க்கறதுக்கு, சாஃப்டாக எக்ஸ்பாயில் பண்ணுறதுக்கு. ஏன்னா தினமும் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தேய்ச்சி 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 உங்களுக்கு முகம் வந்து இதாகிடக்கூடாது, ஸ்க்ராச்சஸ்லாம் வரக்கூடாது. அதுக்காக சாஃப்டாக கலக்கணும். இதுவும் வந்து நல்ல பெனிஃபிட் எல்லாம் கொடுக்கும் உங்களுக்கு. இதில் கோஜிக் ஆசிட்டை கலந்து பார்ப்போம். கோஜிக் ஆசிட் நிறைய கலந்திங்கன்னா லிக்விடாக மாறிடும், நம்ம கொஞ்சமாக தான் கலக்கும். இதை பற்றியான கிளாஸஸ்ஸு நம்ம டைரெக்டாக கனெக்ட் பண்ணோம். ஒரு பேட்சுக்கு 10 பேர் தான். சாட்டர்டே சண்டேயில் ஏதாச்சும் ஒரு நாள் பண்ணுவோம். 10 to 2 அது பண்ணால் ஃபுல்லாக ஒரு கிட்டு ஃப்ரீ. அதுக்கப்புறமா உங்களுக்கு கிட்டு ஃப்ரீயோட உங்களுக்கு மற்ற நிறைய ஜெல்ஸ் செய்யறது அப்படின்றத நம்ம செய்து காட்டுவோம். இப்போ கேரட்டில் வந்து நம்ம வேறு ஒன்று கலக்கலாம், அதை எடுத்து வச்சிடுறேன். இப்போ வந்து இதில் வந்து வால்நட்டு, இது கலர் இருக்காது, நம்ம கொஞ்சமாக கலர் ஆட் பண்ணோம். இந்த மாதிரி பண்ணும்போது நான்லாம் தண்ணியில் கலந்து வச்சுப்பேன். கலர் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு ரொம்ப பார்க்கறதுக்கு இருக்கும். ஒயினுக்கு ஒயின் கலரில் இருந்தால் தான் ஒயின்னு நம்புவாங்க. நம்ம எப்பயுமே பார்வைக்கும் கண்ணையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இதில் விட்டமின்ஸ் ஏ கலக்கிறேன். இந்த மாதிரியான கேப்சூலாக போட்டு இது பண்ணலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் அசிட்டேட்னு வரும், தண்ணியில் கரையிற மாதிரி வரும். இதில் நம்ம அது பெரிய லெவலில் நிறைய பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிங்கன்னா விலை கூட வேறு. இதுலேயும் கொஞ்சம் ஜொஜோபா பீட்ஸ் போட்டுருவேன். இதில் ஃப்ரெஞ்ச் கிளே கலக்கிறேன் உங்களுக்கு. இது பேக் மாதிரி போட்டுக்கலாம். நம்ம இது மாதிரி நிறைய கலக்கலாம். நீங்கள் ஒவ்வொன்றா நம்ம நேரில் கிளாஸ் பார்க்கும்போது பெருசாக வீடியோ ஆயிடுச்சுன்னா உங்களுக்கே போர் அடிச்சிடும். கிளாஸில் வரவங்க பார்த்தீங்கன்னா இது ஆன்லைனும் நாங்கள் எடுக்கலான் இருக்கோம். கிளாஸுக்கு நேராக வந்தும் பாருங்கள், ஆன்லைன்லேயும் முடியாதவங்க பாருங்கள்.